காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அரசுக்கு விளைஞ்சிருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இந்த வசனத்தை சொல்வதற்கு முன்பதாக நாங்கள் சில வசனங்களை தெரிந்து கொள்வது நமக்கு நல்லது. யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒத்துப்போவது இல்லை. யூதர்களின் பார்வையிலே சமாரியர்கள் தீண்டத்தகாதவர்கள். இன்றைக்கும் எங்களுடைய கிழக்கு நாடுகளிலே, விசேஷமாக இந்தியாவிலே, தீண்டத்தகாதவர்கள் என்று ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். மேல் சாதியினர், கீழ் சாதியினர் பத்தாது என்று தீண்டத்தகாதவர்கள் என்று ஒரு புதிய சாதியும் இருக்கிறது. இவர்கள் தங்கள் தெருக்களுக்கு வரக்கூடாது. அப்படியே வந்தால் செருப்பை கையில் எடுத்துக்கொண்டு தான் தெருவால நடக்கணும். மேல் சட்டையை கழட்டி இடுப்பில் கட்டிக்கணும். பேசும்போது யார்ட்டாவது கதைக்கும் போது 15 அடி தூரத்தில் நின்று வாய்க்கு முன்பாக கையை இப்படி வைத்துக் கொண்டுதான் கதைக்கணும். இப்படிலாம் சில சட்டங்கள் உண்டு. ஆடு மாடுகள் குடிக்கிற குளத்திலே ஒரு போர்டு ஒன்று வைத்திருப்பார்கள். தீண்டத்தகாதவர்களுக்கு இங்கே குடிக்கக்கூடாது, ஆடு மாடு குடிக்கலாம். அல்ல, தீண்டத்தகாதவர்கள் இந்த தண்ணியை குடிக்கக்கூடாது. டீ கடைகளில் போனால் தீண்டத்தகாதவர்களுக்கு டீ வேணும் என்று ஆசை வந்தால் அங்கே போய் அவருடைய பணத்தை அங்கே உள்ள ஒரு சின்ன கப்பில் தண்ணி வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள போடணும். அப்போ அந்த டீ கடைக்காரர் டீ அடிச்சு ஒரு நீல மூங்கில் குழாய் இருக்கும், அங்கால அதை விடுவார். இங்கே இவருடைய பாத்திரத்தில் அதை பிடித்து கொள்ள வேண்டும். அந்த ஹோட்டலுக்குள்ள போக இயலாது. இன்றைக்கும் சில இடங்களிலே இப்படிப்பட்ட வழக்கத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம். சாதி ஒரு கொடுமை, மக்களை இனம் பிரித்து வைக்கிற ஒரு சாதி. அந்த சாதியை தூக்கி தலைமையில வைத்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களை குறித்து நான் கவலைப்படுகிறேன். சாதிகள் இல்லை அடி பாப்பா, குலத்தாட்சி சொல்வது பாபம் என்று மகாகவி பாரதியார் பாடினார். அந்த பாட்டு பாரதியாருக்கு பேர் வாங்கி கொடுத்த ஒரு பாட்டு. பாரதியார் பாட்டு ஒன்று சொல்லுன்னா என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? தெரியுமா உங்களுக்கு? பாரதியார் பாட்டு, பாரதியார் பாட்டு ஒன்று சொல்லுங்கன்னா உடனே சொல்லுது ஓடி விளையாடு பாப்பா. அதான் எல்லாருக்கும் தெரியுப்பா. ஓடி விளையாடு பாப்பா ரொம்ப ஃபேமஸ். இது பாப்பாவுக்கு பாடின பாட்டு அல்ல, வளர்ந்தவர்களுக்கு, புத்தி உள்ளவர்களுக்கு பாடின பாட்டு. நேர அவங்க கிட்ட சொன்னா அடிக்க வருவாங்கன்னு பாப்பா கிட்ட பாடிட்டேன். ஓடி விளையாடு பாப்பா. பாப்பா சும்மா இருந்தா அதுக்கு வருத்தம் என்று அர்த்தம். பாப்பா வருத்தம் இல்லாம இருந்தா ஓடி விளையாடும் தான். ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது, சும்மா இருக்காதே, இது அதையும் தூக்கி போடு, அங்க எங்க புஸ்தகத்தை தூக்கி போடு, அங்க ஓடு இங்க ஓடு, ஓய்ந்திருக்க கூடாது. கூடி விளையாடு பாப்பா, எல்லாரோடும் கூடி விளையாட வேண்டும். ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. சின்ன குழந்தைய கூட சண்டை போடக்கூடாது, கெட்ட வார்த்தை சொல்லி திட்டக்கூடாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொய் சொல்லக்கூடாது பாப்பா. அதெல்லாம் நல்ல நல்ல வார்த்தைகள். இப்படிலாம் சொல்லிட்டு வந்து 5வது சரணத்தில் சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி சொல்வது பாவம் என்று அவர் ஆரம்பித்தார். இந்த பாப்பா பாட்டை சுப்பிரமணிய பாரதியார் ஒரு பிராமணர். அவர் இந்த மாதிரிலாம் பாடினதுனால அவரை யாரும் கவனிக்கல. கடைசியில் அவர் பசியிலே செத்து போனார். அதற்கப்புறம் பாரதியாருக்கு விழாவெல்லாம் எடுத்தார். பாரதியார் ஒரு பிராமணர். இப்போ பாட்டு பாடினாங்க, எல்லாரும் ஓடி விளையாடு பாப்பா பாடினாங்க. கே.பி. சுந்தராம்பாள் பாடினாங்க, எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடினாங்க, வசந்தகுமாரி பாடினாங்க. இவங்களெல்லாம் பிராமணர்கள் எல்லாம் பாப்பா பாட்டு பாடினாங்க. மறந்தாகிலும் இந்த 5வது சரணத்தை ஒருவராகிலும் பாடவில்லை. மற்றதெல்லாம் பாடினாங்க, இதை பாடல. சாதிகள் இல்லையடி பாப்பா என்பதை பாடவில்லை. சாதி அவ்வளவு விஷம் நிறைந்தது. அதை தங்கள் மனதில் வைத்திருப்பீர்களானால் நாங்கள் கிறிஸ்துவுக்கு பகைஞராய் இருப்போம். ஏனென்றால் நம்முடைய பைபிள் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுக்குள்
யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, சுய தேசத்தான் என்றும் இல்லை, புற தேசத்தான் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் என்று டென்மார்க்கில் இருந்து கொண்டு ஜாதியை பார்த்து கொண்டிருப்பீர்களானால் வருந்தப்படத்தக்கவர்கள். கிறிஸ்தவத்தில் ஜாதி ஒரு கொடுமையாக இருக்கிறது. சென்னையில் பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரர்களுக்கு என்று தனி சபைகளே இருக்கிறது. அங்கே வேறு யாரும் போக மாட்டாங்க. பாஸ்டர்ல இருந்து வேலைக்காரன் வரைக்கும் அவங்களுடைய இடமாவே இருக்கும். வேற யாராவது வந்து கல்யாணத்துக்கு இடம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, அவங்க இனத்துக்காரங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அவ்வளவு பரிசுத்தர்களாக தங்களை சாதியிலே காத்துக்கொள்கிறார். இது போல ஒரு காரியம் அந்நாட்களிலே யூத மக்களுக்கு மத்தியிலே இருந்தது. யூதர் புறஜாதியர், யூதர் அல்லாதவர். இந்த யூதர் அல்லாதவர்கள் இனத்திலே மிகவும் குறைந்த நிலையில் இருந்தவர்கள் சமாரியர். இந்த சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒத்து போகாது. யூதேயா, சமாரியா, கலிலேயா, இப்படிதான் வரிசையா இருக்கும், அடுக்கடுக்கு. இந்த கலிலேயாவில் இருந்து யூதேயாவுக்கு போக வேண்டுமானால் அந்த சமாரியா வழியா போனா சீக்கிரம் போயிடலாம். ஆனா யூதன் அப்படி போக மாட்டான். கடல் வழியா போட்டு எடுத்துட்டு அப்படி சுத்தி போவான். ஏன்னா இப்படி போனா அவனுக்கு தீட்டு ஒட்டிக்கும். அந்த அளவுல அவர்கள் சில சமயத்துல ஜாதி வெறியை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப இந்த யூதேயாவில் இருக்கின்ற இந்த இயேசு கிறிஸ்து 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால். ஒரு நிலைமை ஏற்பட்டது, சமாரியா நாட்டின் வழியாக அவர் போக வேண்டும். ஆகவே என்ன செய்தார், அவர் யூதேயா சட்டத்தை மீறி சமாரியனோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று இருந்தும் அந்த சட்டத்தை மீறி அவர் சமாரியா வழியாக போக ஆரம்பித்தார். அங்க சமாரியாவில் சீகார் எனப்பட்ட ஒரு ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. எங்க இருந்தது? யாக்கோபு ஒரு யூதன், இஸ்ரவேலன். அவருடைய கிணறு எங்க இருந்தது? சமாரியாவில் இருந்தது. இந்த ஜனங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்க வேண்டாமா? நம்ம முற்பிதாக்களாக யாக்கோபு கிணறு சமாரியாவில் இருக்கு, அந்த வழியா போனா தீட்டு ஒட்டிக்கும்னு சொல்றோமே, அவர் அங்கதானே வாழ்ந்தார்னு ஒருத்தனும் யோசித்து பார்க்கல. அங்க அந்த கிணறு இருந்தபடினாலே அங்க போய் கொஞ்சம் இளைப்பாறலாம் என்று சொல்லி அங்க போய் இந்த கிணத்து சோகத்து மேலே உட்கார்ந்துட்டார். உடனே சீஷர்களை பார்த்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், இப்போ ஒரு பெண்ணு தண்ணி எடுக்க வருவாங்க, அவங்களோட தான் கதைக்க வேண்டியது இருக்கும், அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் கதைக்க வேண்டியதா இருக்கும். அப்போ இந்த 12 ஆம்பளைங்களும் முன்னால் இருந்தா, அவங்க முன்னால் அந்த பெண்ணை விசாரித்தா அது அவளுக்கு அவமானமா இருக்கும் என்று சொல்லி நல்ல இயேசு என்ன செஞ்சாரு, போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு 12 பேரையும் அனுப்பிச்சிட்டார். 13 பேருக்கு சாப்பாடு வாங்க 12 பேர் போகணுமா? அவங்க எல்லாத்தையும் அனுப்புறதுக்கு நோக்கம் இருக்கு. இத்தனை ஆம்பளை முன்னால் அந்த பெண்ணை நான் அவளை பத்தி கதைக்க கூடாது, போக எல்லாம் சாப்பாடு வாங்கன்னு போயிட்டாங்க. இவங்க போன உடனே அந்த பெண் வந்தாள். அவள் வருகிற நேரம் அது. அந்த கிணத்துக்குள்ள தண்ணி எடுக்க வந்தாள். வந்த உடனே இயேசுவை பார்த்து தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்டார். என் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கன்னு கேட்டார். அந்த பெண் உடனே என்ன சொன்னால், யூதர்கள் சமாரியருடைய சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியினால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீயாக என்னிடத்திலே தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? என்கிட்ட போய் கேட்குறீங்களே, நானும் எங்களுக்கும் உங்களுக்கும் பிடிக்காதே, நீங்க தீட்டு பார்க்குறவங்களாச்சே, என்னிடத்துல எப்படி கேட்கலாம்? இப்படி கேட்ட உடனே இயேசு சொன்னாரு, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஜீவ தண்ணீர் என்பது தேவ வசனத்தை குறிக்கின்ற ஒரு சொல். தண்ணீரினால், வசனமாகிய தண்ணீரினால், தோரா கட்டளைகள், கர்த்தருடைய போதனைகள் அடங்கியதுக்கு தோரா என்று பெயர். அதற்கு ஜீவ தண்ணீர் என்றும் ஒரு பெயர். சாதாரணமாக ஜீவ தண்ணீர் என்றால் நாம் குடிக்கிற தண்ணீரை நினைக்கிறோம். ஆனால் வேத புஸ்தகத்திலே நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருவேன் என்பதெல்லாம்
உண்மையான சத்தியத்தை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்பதுதான் பொருள். தண்ணீரை தருவேன், நீயே கேட்டிருப்பாய்னு சொன்ன உடனே அந்த பொம்பளை சொன்னா, உங்ககிட்ட மொண்டு கொள்ள பாத்திரம் இல்லையே, எப்படி நீங்க தண்ணி என்கிட்ட வாங்குவீங்க, நீங்க யூதனாச்சே என்று சொல்லிட்டு, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபு, அது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதா. அப்ப என்ன அர்த்தம்? ஐயா, சமாரியனுக்கும் யூதனுக்கும் ஒரு பிதா உண்டியா, முற்பிதா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற அந்த அதுல இருந்து தான் இந்த சமாரியா பிரிஞ்சு வருது. இன்றைக்கு பாருங்கள், எத்தனை பேர் நீங்க உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேர் ஆதாம் ஏவாளில் இருந்துதான் ஜனத்தொகை உலகமெல்லாம் பரவியதுன்னு நம்புறீங்க? கை ஊத்தி காட்டுங்க. ஆதாம் ஏவாள் இருந்துதான் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் வந்திருக்கிறாங்கன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புறேன்னு சொன்னதான் சில பேருக்கு நம்பிக்கை வருது. ஒரு ஆதாம் ஒரு ஏவாள் இருந்துதான் உலகத்தின் ஜனத்தொகை பெருகி இருக்கிறது. காயின் ஆபேலுக்கு அப்புறம் பெருத்த ஜனங்கள் அவர்கள் வழியாக அப்பெல்லாம் சகோதரிகள் தான் அப்படித்தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆத்மா கிடையாதப்போ மிருகங்கள் போல வாழ்ந்தார்கள். மிருகங்களுக்கு தான் அதெல்லாம் பார்க்க மாட்டோம், மிருகங்கள் பார்க்காது. ஒரு ஆட்டுக்கு 4 குட்டி, அது பால் குடிக்குது, அம்மாக்கிட்ட வளர்ந்துருது. பெருசா வளர்ந்த உடனே 4 குட்டியில ஒரு ஆண் குட்டி 3 பெண் குட்டி. வளர்ந்த பின்னால இந்த ஆண் ஆடு மற்ற 3 பெண் ஆடுகளையும் தன்னுடைய சிஸ்டர்ஸ் நினைக்குமா? ஏன்னா அது கூட பிறந்து அதுக்கு ஆத்மா கிடையாது, ஆத்மாய்வு கிடையாது. அதனால அது தன்னோட பிறந்த குட்டிகிட்டையும் போகும், தன்னை பெற்ற தாய்கிட்டையும் போகும். அது மிருகம். இன்னைக்கு அதே காரியத்தை ஒரு மனிதன் செய்தால் என்ன சொல்லுகிறோம்? அவன் மனுஷனா மிருகமான்னு கேட்க. மனிதன் அப்படி செய்ய மாட்டான், அவன் ஆறறிவுள்ளவன். ஆகவே எத்தனை கொடுமையாளனா, கொலகாரனா, திருடனா, ரவுடியா இருந்தா கூட தன்னுடன் பிறந்த தங்கச்சிக்கிட்டே அவன் போக மாட்டான். ஏன்னா அது அவனுக்கு அந்த ஆத்மா சொல்லுது, இது உன்னுடைய ரத்தம், உன்னோடு பிறந்த ரத்தம், உன் சகோதரி, அந்த பாவத்தை செய்யாதே. அப்போ இந்த கிணற்றை தந்த போது நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை, முற்பிதாவாக யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவருடைய மிருக ஜீவன்களும் இந்த கிணற்றிலே குடித்தது உண்டே. இயேசுவுக்கு சொல்லார், யூதனாகிய இயேசுன்னு அவளுக்கு தெரியாது. யூதன் யாரோ வந்திருக்கிறார், அவர் ட்ரெஸ்ஸை பார்த்தா யூதன் மாதிரி தெரியுது. நீ யாரோ வீட்டில் காட்டலையா? இப்போ சொல்றீங்க சமாரியான்னு சொல்லி என்கிட்ட வந்து தாகத்துக்கு கேட்குறியே. இந்த கிணற்றை எங்களுக்கு உங்க மிற்பதா தான் கொடுத்தார், உங்க யாக்கோபு தான் கொடுத்தார். அவர் எங்களுக்கும் உண்டு உனக்கும் உண்டு. இந்த யாக்கோபை பார்த்து நீங்க ரொம்ப பெரியவங்களா அப்படின்னு கேட்கிறார். ஏசு அவளுக்கு சொன்னாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒருபோதும் தாகம் உண்டாகாது அப்படின்னார். இப்படி சொன்ன உடனே ஸ்திரீக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா ஐயா, நான் அடிக்கடி தண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குது. காலையில் ஒரு தூரம், மத்தியானம் ஒரு தூரம், சாயங்காலம் ஒரு தூரம் வாங்கி இருக்கு. நீங்கள் என்னமோ புதுசாக ஒன்று சொல்கிறீங்க, நீங்கள் தண்ணி குடித்தா தாகமே எடுக்காதுன்னு சொல்கிறீங்களே, அந்த தண்ணியை கொஞ்சம் எனக்கு கொடுங்க. நான் அடிக்கடி இங்கே வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் அந்த தண்ணி எனக்கு கொடுங்க என்றவர் கேட்டார். இப்படி சொன்ன உடனே இயேசு தண்ணியை குடிச்சிருக்கணும் இல்லையா? அப்படிதான் சொன்னார்ல, கேட்டால் கொடுப்பேன். அவர் என்ன சொன்னார், நீ போய் உன் புருஷனை அழைச்சிட்டு வாண்டார். தண்ணியை கொடுக்கறதுக்கும் புருஷனுக்கும் என்ன சம்பந்தம்? தண்ணீரை கேட்டா தண்ணீரை கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு போய் உன் வீட்டுக்காரர் அழைச்சிக்கிட்டு வான்னு சொன்னார். அந்த ஸ்ரீ உடனே சொன்னாலும் எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னார். எனக்கு புருஷன் இல்லை. ஏசு உடனே சொன்னார், ரைட்டு, கரெக்டா சொன்ன, உனக்கு புருஷன் 5 பேர் இருந்தாங்க, இப்ப இருக்கிறவன் புருஷன் இல்லைன்னார். ஏனென்றால் சமாரியா நாட்டில் உள்ள ஒரு வழக்கம், ஒரு மனைவி தன் கணவனை இழந்து விட்டால் அவள் 2ஆம் முறை இன்னொரு புருஷனை கல்யாணம் செய்யலாம். அவனும் செத்து போனா 3வது ஆளை கட்டலாம், அவனும் செத்து போனா 4 கட்டலாம், 20வது கட்டின புருஷன் செத்தோட 21ஆவதையும் கட்டலாம். அது அவங்க நாட்டு பழக்கம். இவளுக்கு வரிசையாக 5 கணவர்கள் வந்து 5 பேரும் செத்து போயிட்டாங்க. அதனால ஒரு சென்டிமெண்டலா யூஸ் தான், கட்டினா தானே சாகரான், கட்டாமலே வச்சுக்கலாம். அதுதான் அவள் செய்த பிழை. திருமணம் செஞ்சா செத்து போயிடுறான், ராசி சரியில்லை.
அதனால என்ன பண்ணான், கல்யாணம் பண்ணாமலே ஒருத்தரோட வாழலாம், அப்ப சாக மாட்டான் என்று அவள் கணக்கு போட்டு இருந்தாள். ஆண்டவர் இதை சொன்ன உடனே சொல்றாரு, ஐயா இதுக்குத்தான் நாங்க மலை மேல போய் பூஜை பண்றோம். இந்த மாதிரி தப்பு காரியங்களுக்காக தான் வருஷத்துக்கு ஒரு தடவை மலை மேல போய் நாங்க பூஜை பண்றோம். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ தீர்க்கதரிசி தான், ஆனா பரவாயில்ல, நாங்க மலையில போய் தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் இந்த எருசலேமிலே இருக்கிற ஒரு ஸ்தலத்திலே போய் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே என்று அவள் சொன்னாள். இப்ப நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, எங்க ஆரம்பிச்சது இந்த சப்ஜெக்ட் டயலாக்? எங்க ஆரம்பிச்சது? தண்ணியில ஆரம்பிச்சது. தண்ணி வேணும், தாகமா இருக்குன்னு ஆரம்பிச்சு அப்படியே ப்ரொமோஷனா இப்ப எங்க வந்து நிக்குது? தொழுது கொள்ளும் நிலையில வந்து நிக்குது. நீங்க கும்பிடுற சாமி, நாங்க கும்பிடுற சாமின்னு ரெண்டு பார்ட்டியில நிக்குது. நீங்கள் எருசலேமில் போய் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், நாங்களோ கெர்சீம் மலையிலே அங்கே போய், ரெண்டு பேரும் மலையில தான், நாங்க கெர்சீம் மலையில போய் தொழுது கொள்கிறோம். நீங்க எருசலேம் மலையில தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் கெர்சீம் மலையில தொழுது கொள்கிறோம் என்று சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் சொன்னாரு, ஸ்ரீயே நான் சொல்றத நம்பு, இந்த மலையிலும் எருசலேமும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. யூதர் என்ற கூட்டத்தை தேவன் தெரிந்து கொண்டதுக்கு காரணம், அவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் தன்னுடைய மகிமை விளங்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். அதனால் தான் இஸ்ரவேல் என் மூத்த குமாரன் என்று சொன்னார், இஸ்ரவேல் என் ஜேஷ்டபுத்திரன் என்று சொன்னார். அந்த யூத ஜனத்தின் வழியாக தான் தேவன் என்பதை மற்றவர்களுக்கு அறிவிக்க அவர் ஆசைப்பட்டார், அறிவித்தார். எகிப்தியர் பயந்தார்கள். அவர்கள் கானானுக்கு புறப்பட்டு வருகையில் எத்தனையோ மக்கள், ராஜாக்கள் எல்லாம் அவர்களுக்கு உண்டாக முறிந்து ஓடினார்கள். இஸ்ரவேலின் தேவனே கர்த்தர் என்று ராஜாக்கள் அறிக்கை செய்தார்கள். இஸ்ரவேல் மூலமாக தன் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் பிரியம் வைத்திருந்தார். ஆனால் நடந்தது என்ன? இஸ்ரவேலர்கள் துரோகம் செய்தார்கள். தேவனுடைய கிருபையை மட்டுப்படுத்தினார்கள். தேவனிடத்தில் பெற்ற நன்மைகளுக்கு பதிலாக அவருக்கு துரோகம் செய்தார்கள். விபச்சாரத்தில் ஈடுபட்டார்கள், வேசித்தனத்தில் ஈடுபட்டார்கள், அசுத்த காரியங்களை செய்தார்கள், விக்கிரக ஆராதனை செய்தார்கள், மிருகங்களை பலியிட்டார்கள். சாலமோன் முதலான ஞானிகள் கூட அந்நிய தெய்வங்களுக்கு கோயில் கட்டி பலி செலுத்தினார் என்பதை 1 ராஜாக்களின் புத்தகத்தின் 11ஆம் வசனத்தில் நீங்கள் 11ஆம் அதிகாரத்தில் படிக்க முடியும். இந்த இஸ்ரவேலர்கள் தன் நாமத்தை மகிமைப்படுத்தவில்லையே என்று தேவன் ஒரு திட்டம் கொண்டபடினால் தான் சமாரியரை நோக்கி சென்றார், சமாரியரை சேர்த்துக் கொண்டார். காணியாட்சிக்கு புறம்பான மக்களாக நாமெல்லாம் யூதர் அல்ல, நாமெல்லாம் யூதர் அல்லாதவர்கள், யூதர்கள் அல்ல. நம்மை இன்றைக்கு அந்த யூதம் என்று சொல்லுகிற ஒலிவ மரத்தை வெட்டி நம்மையும் வெட்டி கொண்டு போய் ஒட்ட வச்சிருக்கிறார். அந்த யூத மதத்தின் சாறு, பழைய ஏற்பாட்டின் சாறு நமக்கு இயேசுவின் கிருபையாலே இன்றைக்கு புதிய ஏற்பாடாக கிடைத்திருக்கிறது.